தென்காசி மாவட்டத்தில் 2ஆம் நிலை காவலராக பணிபுரியக்கூடிய மாடசாமி என்பவர் தனது 2 குழந்தைகளையும் அரசு பள்ளியில் சேர்த்துவிட்டு ஆசிரியரிடம் பிரம்பை கொடுத்தார். தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கம் மற்றும் பிற நற்பண்புகளை கற்றுத்தர வேண்டும், என்னுடைய முழு அனுமதியையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற விதமா அந்த பிரம்பை அவங்கள்ட்ட கொடுத்துருக்காரு. இந்த போட்டோவை இணையத்துல பகிர்ந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆகா, மாற்றம்னா இதுதான் மாற்றம் அப்படிங்கிற மாதிரியான மன நிறைவை பெரியவங்களுக்கு கொடுத்ததுங்க. அரசு பள்ளியில் நடந்த இன்னொரு காணொலியையும் எல்லாரும் பார்த்துருப்போம். முடி வெட்டுற அந்த ஒரு காட்சியை, அதாவது உடற்கல்வி ஆசிரியர் மாணவர்களிடம் முடி வெட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்போட தான் நடந்துப்பாங்க. அதையும் தாண்டி அரசு பள்ளி மாணவர்கள் முடி வெட்டாமல் போகிற அந்த காட்சியையும் நம்ம பார்த்துருப்போம். அப்படி வந்த மாணவர்களுக்கு அவருடைய சொந்த செலவுலேயே இந்த மாணவர்களுக்கு முடி திருத்தும் பணியையும் ஆட்களை வர வச்சு செஞ்சுருக்காரு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு காணொலி வருது. அது எப்படிங்க மாணவர்களுக்கு அவர்களோட பெற்றோரின் அனுமதி இல்லாமையே நீங்கள் முடி வெட்டலாம் அப்படிங்கிற அந்த கேள்வியை பெற்றோர்களா அல்லது மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, கேள்வியாக கேட்குறாங்க. பெற்றோர்கள் வீட்டில் எவ்வளவுதான் கண்டிப்போடு இருந்தாலும் வெளியில், அதாவது சுற்றத்தார்களோட கண்டிப்பும், இந்த வரிசையில் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் அப்பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் குருமார்கள் கையில் இந்த பெற்றோர்கள் கொண்டு வந்து பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, என் புள்ள நல்ல பிள்ளையாக வளரணுங்க, அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த பெற்றோர்கள் அந்த மாணவர்களை அப்படியாங்க தாக்கிடுவாங்க? அவ்வளவு மோசமாக அந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது நல்ல ஆசிரியர்களுக்கான பண்பை கொண்ட ஆசிரியர்கள் கையில் சொல்கிறேன். ஸோ சில பேர் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அவங்கள விட்டுருங்க. இந்த ஆசிரியர்கள் கையில் பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைகள் நற்பண்புகள் உள்ள பிள்ளைகளாக வளருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்னு தெரியல. நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி. அடுத்த ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.